தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்க வருவோம், நீங்க வருவோம், வாங்க. உங்க அப்பா உங்க பாட்டனெல்லாம் பார்த்தவங்க தான் நாங்க. வாங்க சந்திப்போம், தேர்தல் காலத்தில் சந்திப்போம். இப்ப நாகரிகம் கருதி நாங்க கடந்து போகிறோம். ஒவ்வொரு படத்திலும் இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை நேர சிஎம் தான், நேர சேஞ்ச் ஆச்சு கோட்டை தான். இங்க அடி போடுறவன் ஒருத்தவன், போராடுறவன் ஒருத்தவன், ஜெயிலுக்கு போறவன் ஒருத்தவன், நேர்மையாக நியாயமாக கண்ணியமாக லஞ்சம் லாவண்யம் ஊழல் ஈடுபடாமல் நான் கேட்கிறேன், என்னை விமர்சனம் செய்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன். இங்க ஆயிரக்கணக்கான பத்திரிகை ஊடகங்களை நாளைக்கு செய்தியாக வரட்டும். எங்கேயாவது வேல்முருகன் இந்த 40 ஆண்டுகள் என்னுடைய பொது வாழ்வில் ஒரு அரசாங்கத்தில் மண்ணு திறன்னா, ஒரு லாட்டரி வித்தான், ஒரு சாராய கடை நடத்தினா, ஒரு கல்லு கடை நடத்தினா, ஒரு பார் நடத்தினா, ஒரு வேலை வாங்கி தரேன்னு காசு வாங்கினா, ஒரு கான்ட்ராக்ட் வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டான், மோசடி செய்தான், ஏதாவது ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்னுடைய அரசியல் பொது வாழ்வில் என் மீது விரல் நீட்டி சொல்ல முடியுமா? வாங்க, உங்களுடைய சினிமா கால 30 ஆண்டு காலத்தில் உங்களுடைய ஜில்லா லங்கடி வேலை எல்லாம் சொல்லட்டுமா? உங்க டான்ஸ் உட்டாலக்கடி செவத்து தோடு தான். அப்பா அம்மா வீட்டில் இல்ல, எடுத்து வைக்கட்டுமா? வைக்கிறேன். ஆனா இந்த மேடையில் இல்ல. தேர்தல் வரட்டும், வைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட போறேன். இங்க கண்ணதாசன் மாரி, இங்க ஊக்கண்ண மாரி, இங்க பிரபு மாரி, இன்னும் எங்க சீனி செல்வம் மாரி பல எம் தோழர்கள் பேசுவான், பல அமைப்புகள் பேசும், போராளி இயக்கங்கள் பேசும், பெண்ணுரிமைவாதிகள் பேசுவார்கள், பல சின்ன சின்ன அமைப்புகள் இயக்கங்கள் இருக்கிறான், குமுறிக்கிட்டு இருக்கிறான். இந்த நாட்டில் நடக்கிற லஞ்சம் லாவணியம் ஊழல் பாலியல் 3 வயசு பொம்பளை பசங்களை விட மாட்டேன்றான், பெண் குழந்தைய விட மாட்டேன்றான். நேற்றுக்கு என் பண்டுட்டி தொகுதியில் ஒரு காம வெறி பிடித்த நாய் 80 வயசு மூதாட்டி, 80 வயசு மூதாட்டி. நேற்றுக்கு தலைப்பு செய்தியா இல்லையா பத்திரிகை